யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வருஷப்பிரபு வருதுதானே, அதுக்கு ரவை பிஸ்கட் செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். தேங்காய்ப்பூ, ரவை, சீனி, மாஜல், சீரகம், சின்ன சீரகம் இவ்வளோதான் தேவை. எப்படி செய்யணுட்டு பார்ப்போம். வாங்க. இந்த சீனியை நாங்கள் மாவாக்கி கொண்டு வருவோம். சீனியை திரிச்சு வளர்ந்துட்டோம். இந்த அளவு வந்து இது 1/2 கிலோ, 1/4 கிலோ. இது 350 கிராம் தேங்காய் பூவாக தீவி போட்டு நிறுத்தினேன். 350. இது 60 கிராம் வருது பட்டர். சீரகம் இதால் 2 கரண்டி, மேசக்கரண்டி 2 மேசக்கரண்டி எடுக்கும். இப்போ நாங்கள் இதை எல்லாத்தையும் ஒரு பேசின ஒரு கோப்பைக்கில் போடுவோம். சீனியை போடுவோம். எல்லாத்தையும் நல்லா கலவுங்க. இது இந்த பிஸ்கெட் வந்து நான் ஒரு டம்மே காணையில், ஒரு டம்மே சாப்பிட்டா காணையில் எங்களோட அப்பம்மாண்ட தங்கச்சி அவள் அந்த நாளில் நாங்கள் சின்ன நேரம் கேட்கல அப்பாவுக்கு நெடுக செய்து கொண்டு கொடுக்குறது இந்த பிஸ்கெட் தான். இது எப்படி செய்கிறாண்டு இந்த இதை வச்சு யோசித்து ஒவ்வொன்றோண்டா அம்மாட்ட கேட்டு பிடிச்சினாங்க. கை வச்சு தான் வடிவாக குழைக்கணும். பாத்திரம் காணாது, நான் மற்றதுக்கெல்லாம் மாற்றுறேன். எல்லாத்தையும் மாற்றி போடுவோம். எல்லாத்தையும் போடுவோம். இந்த சீரகம் தான் இதுண்ட வாசம் தூசி எல்லாமே இந்த சீரகம் தான். சீரகம் இந்த மாஜல் முதல்ல அரிவாசியை போட்டு குழைப்போம். பேர்ந்து பார்த்து குழைப்போம். தண்ணி ஒரு சொட்டும் விட்டுறாதீங்கோ. இந்த சீனின்ற தேங்காய் பூண்டை ஈரம் எல்லாமே சேர்ந்து நல்லா கசிவாக வரும். உங்களுக்கு நல்லா குழைச்சி போட்டு 15 நிமிஷம் மூடி விடுங்கோ. இவ்வளோ சாமான் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு வித்தியாசமான பிஸ்கட் நல்லா இருக்கும். சின்னாக்களுக்குண்டா இந்த பிஸ்கெட்டை கொஞ்சம் முருகை வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சத்தம் கேட்குமே சாப்பிடு. நல்லா குழைச்சிட்டு அமர்த்தி இப்படி நல்லா வரும். தண்டை வரல இப்படி எங்களுக்கு பிடிக்கக்கூடிய வரும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கடா. நல்லா அமர்த்தி குழையுங்கோ. குழைச்சி போட்டு எல்லா பக்கம் வடிவாக பார்க்குற மாதிரி விட்டுட்டு மூடி விடுங்கோ. இந்த பாத்திலே போடுவோம். இது 50லேருந்து 60 கிராம் மட்டும் எடுங்கோ. நல்லா நீ எல்லா இடம் படுப்பேன். நான் அப்போதை கீழ்ப்பக்கமாக வடிவாக பிசைஞ்சிட்டேன். கீழாலேருந்து மேலாளி எடுத்து தான் இப்போ குழைக்கிறேன். நல்லா குழையுங்க. குழைச்சி போட்டு மூடி விடுவோம். வாங்கோ. இது இப்போ 15 நிமிஷம் ஆச்சுது. நாங்கள் இதை மூடி போட்டு இதுக்கு மாஜெண்டை தடவுவோம். இப்போ இந்த அநேகமாக இதுக்கெல்லாம் 6 பிஸ்கெட் தான் வைக்கலாம். அப்போ நாங்கள் அந்த இடத்தை எடுத்து ஒரு வட்டம் போட்டு விட்டோம்னா காணும். நாங்கள் அந்த நாளில் செய்த மாதிரியே செய்கிறேன். இந்த போத்தல் மூடி எடுத்து அதுக்குள்ளே லஞ்ச் பேப்பர் ஒன்று வச்சு செய்கிறோம். இதே மாதிரி இப்படியே செய்யுங்க. இல்லைன்னா சுவாம்புடி அப்படியே வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுப்போம். இதே இப்போ நாங்கள் போய் ஒவ்வொன்றா ப்ரீ ஹீட் பண்ணி போட்டு வரேன். பத்து நிமிஷத்துக்கு திருப்பி விடுவோம். இதுதான் எங்கட வீட்டுக்குள்ளே இருக்கிற கிச்சன் தான் இருக்கும். சுற்றிமே இருக்கு. வீட்டுக்குள்ள நான் சமைக்கிறேன், வெளியில நான் அதிகமாக சமைக்கிறேன்னா. இது நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கட்டரை வச்சும் செய்யலாம். இது நாங்கள் ஆரம்பத்தில் செய்த மாதிரியே செய்து கொண்டு இருக்கிறேன். நாங்கள் பாருங்க 180
விட்டுருக்குறேன். இது வந்து பேக்கில் விட்டுருக்கு 35 நிமிஷம் விட்டுருக்குது. வாங்க பாருங்க பார்க்க தெரியும். இது வெள்ளன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மொறுமொரண்டு இருக்கும், மென்மையாக இருக்கும். இதுக்கு அடுத்த இதை விட்டீங்கன்னா இன்னொரு 5 நிமிஷம் இப்போ நிற்க போகுது. நீங்கள் இன்னொரு 5 நிமிஷம் விட்டீங்கன்னா கொஞ்சம் சிவந்து இருக்கும். குழந்தை பிள்ளைகள் கூட விரும்பி சாப்பிடுவோம். இப்போ இது நிற்க போது நாங்கள் இதை இறக்குவோம். வாங்குவோம், நின்றுட்டுது, கவனமாக இறக்குவோம். கொஞ்சம் பிள்ளைத்தை ஆட்டின வேண்டாமே அது கலந்துடும். பாருங்க அது கலந்து வந்துடும். சுடும் ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு கோப்பையில் எடுப்போம். இதே மாதிரி செய்யுங்க, இப்படியே வரும். ஒன்று இது வந்து பச்சை ரவை வறுக்கையில் பச்சை ரவை எல்லாமே பச்சை தேங்காய் பூ எல்லாமே பச்சை இதாக போட்டது. இந்த மாதிரி இருக்கண்டு. இது இறக்கின உடனே இந்த பதம் இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் விட்டு போட்டு பாருங்க. முறுக்கேக்கில் சத்தம் கேட்கும். நான் அது எடுத்து அப்புறம் காட்டுறேன். சத்தத்தை பாருங்க. இது நல்ல முறுமுறன்னு வந்துடும். கொஞ்சம் ஆற இப்படி முறுமுறன்னு வரும்.